இருக்கு அந்த வார்த்தையை நான் தவிர்க்கணும்னு விரும்புகிறேன். இதில் எந்த பர்பஸோ இல்லை இன்டென்ஷனோ கிடையாது. இது வந்து நீங்கள் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும் சார். இப்போது திருமாவளவன் அவர்களுடைய விசிகே கட்சி அப்படிங்கிறது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து லேட் 90ஸ்லேருந்து அந்த கட்சியோட வளர்ச்சி தோற்றம், அவங்களோட டெவலப்மெண்ட், என்னோட உறவினர்கள் பலரே அந்த கட்சியில் இன்னமும் இருக்கிறாங்க. என்னோட உறவினர்களில் பலர் வந்து அந்த கட்சியோட பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காங்க ஒரு காலகட்டங்களில். அப்படிங்கும்போது அதை பற்றின எல்லா வரலாறும் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த 30+ இருக்காங்களே அவங்கள விட நிறைய எனக்கு தெரியும். நானும் அதோட அந்த இயக்கத்தின் மேடைகளில் இருந்திருக்கேன். சரிங்களா? அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து இந்த 4 எம்எல்ஏ ப்ளஸ் 2 எம்பி திருமாவளவனோட சேர்த்து 2 எம்பி இருக்காங்க இல்லையா, அது வந்து பலரோட ரத்தம். சரிங்களா? இன்னைக்கு இயக்கத்தில் இருக்கிற பலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆரம்ப காலகட்டங்களில் இயக்கத்துக்காக குண்டு வச்சவங்க, இயக்கத்துக்காக சண்டை போட்டவங்க, அதில் பலர் இன்னைக்கு கை கால்களை இழந்து உயிர்களை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் எப்படியோ நாசமாக போச்சு. சரிங்களா? ஸோ அதோட 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்ததோட பிரதிபலன் தான் இன்றைக்கி 4 எம்எல்ஏ ப்ளஸ் 2 எம்பி. அப்போது நீங்கள் இந்த சமூகத்தை காட்டித்தானே இந்த 4 எம்எல்ஏ ப்ளஸ் எம்பி வந்து நீங்கள் வாங்கினீங்க சார். அப்போது இந்த சமூகத்துக்காகத்தான் வேங்கவயலில் இந்தியா முழுக்க நடக்காத ஒரு பெரிய அவலமாக பீத்தனியை குடிக்க வச்சுருக்காங்க. இது இந்த சுதந்திர இந்தியாவில் 75 வருஷங்களில் இவங்க சொல்கிற உத்தரப்பிரதேசத்தில் கூட நடந்தது கிடையாது. யோகி ஆள்கின்ற பாஜக ஆள்கின்ற இந்த மாநிலங்களோட பீத்தனியை அவனும் குடிக்க வச்சது கிடையாது. ஆனால் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் அது நடந்திருக்கு. கூடயே இருக்கீங்களா நீங்கள்? ஏன் அதை பற்றி கேள்வி கேட்கல? கேட்டால் இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் ஒரு பத்திரிகையாளர் உணர்ச்சி வசப்பட்டு அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தப்போ திருமாவளவன்ட்ட கேட்டார். அப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய சமூகத்தை காட்டி தான், குறிப்பாக சொல்ல போனோம்னா பட்டியல் இனத்தில் பறையர் சமூகம் வந்து இன்னைக்கு ஒரு 12 to 15% இருக்காங்க. சரிங்களா? அந்த சமூகம் தான் உங்கள் பில்லர். அந்த சமூகத்தை தான் நீங்கள் காட்டுறீங்க எல்லா இடத்துலையும். இன்னைக்கு ஏன் வந்து உங்களை வந்து திமுக அவங்க கூட கூட்டணியில் வச்சுருக்காங்க? உங்கள் கூட கூட்டணியில் வச்சுருந்தா வட மாவட்டங்களில் இருக்க பறையர் ஓட்டு உங்களுக்கு அப்படியே வரும். அப்படி தான் நீங்கள் செத்து போனவனும் இன்றைக்கி அரசாங்கம் சொல்லுது 50 பேருங்கிறது. அந்த 50 கிடையாது, அது 90க்கு மேலே 95க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கருணாபுரம் ஏரியா பொறுத்தளவுக்கு அது ஒன்று விசிகே மெம்பர்ஸ் தான் வார்டு கவுன்சிலர் வைப்பாங்க, இல்லைன்னா டிஎம்கே. இவங்க 2 பேர் தவிர்த்து யாரும் இது வரைக்கும் வரல பெருசாக. அப்படிங்கும்போது அப்போது அந்த சமூக மக்களை காட்டி தான் நீங்கள் வர்றீங்க. சரிங்களா? இந்த எம்பி வாங்குறீங்க, எம்எல்ஏ வாங்குறீங்க. அப்போ வாங்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய மேம்பாட்டுக்காக தான் நான் குரல் கொடுப்பதற்காகத்தான் நான் சட்டமன்றம் போகிறேன், உங்களுடைய மேம்பாட்டுக்காகத்தான் நான் நாடாளுமன்றம் போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த மக்கள் நீ குடித்த போது நீங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், அங்கே இது பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உட்காந்து திமுகக்காக கவர்னர் மாளிகை உட்காந்து போராடிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன பண்ணிச்சு அந்த திமுக கிட்ட போராடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் புதுக்கோட்டையில் போய் போராட்டம் எல்லாம் பண்ணினாங்க. அப்படிங்கும்போது சரி நீங்கள் போராட்டம் பண்ணீங்க சார், நீங்கள் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு 1.5 வருஷம் ஆச்சு, பீதனி அவங்க குடிச்சு 1.5 வருஷம் ஆச்சு, எலெக்ஷன் அவங்க புறக்கணிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த கட்சியில் அந்த பகுதிக்கு வேங்கவேல் பகுதிக்கு ஒரு சிபிஎம் காரர் சின்னத்துறை தான் வந்து மார்க்சிஸ்ட் தான் வந்து எம்எல்ஏ. என்ன பண்ணிட்டீங்க? ஒரு இடதுசாரி இருக்கிறீர்கள், ஒரு விடுதலை சிறுத்தைகள் 4 பேர் அங்கே உள்ள இருக்கீங்க, என்ன சாதிச்சிங்க? அப்போ நீங்கள் கூட்டணின்ட்டு நீங்கள் எம்பி ஆகிறது, நீங்கள் எம்எல்ஏ ஆகுங்கிற சுயநலத்தை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு மக்களை அழகாக தானே விட்டீங்க. இது இந்தியாவில் எங்கேயும் நடக்காத விஷயம் சார். பீத்தனி ஒருத்தனை நீ குடிக்க வச்சிருக்க, அவனுக்கு இன்ன வரைக்கும் நீ நீதி வாங்கி தராதுங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம். அப்போ அந்த மக்களுக்காக பேசிட்டு அந்த மக்களுக்காக நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் வந்து அங்கே போய் திமுக அது ஸ்டாலின் என்ன கடவுளா? அந்த கடவுளை பார்த்து நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம்னா இது முடியாட்சியா குடியாட்சியா? அப்போ நீங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து மக்களோட நலனை, ஒட்டுமொத்த பட்டியலின மக்களோட நலனையும் நீங்கள் அடகு வைக்கிறதுக்கு, நீங்கள் எம்பி ஆகிறதுக்கு, நீங்கள் 4-5 எம்எல்ஏஸ் ஆகிறதுக்கு ஏன் மக்களை பலி கொடுக்குறீங்கன்றதான் என்னோட கேள்வி. அந்த கோபத்திலிருந்து தான் இந்த கேள்வியை நான் எழுப்புறேன். இந்த கோபம் எனக்கு நாச்சியார் சுகந்திக்கு மட்டும் கிடையாது. இந்த கோபம் பல 100 பேர்கிட்ட இருக்குது, பல 1000 பேர்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல நேற்று அவரை பார்த்து அங்கே கேட்கறதுக்கு. இது இப்போ பல பேர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் சாஃப்டாக சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரு அப்படின்னா, இது எப்படி ஒரு கோவத்தை போய் நீங்கள் எப்படி சாஃப்டாக சொல்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியல். ஒரு கோவத்தை கோபமாக தான் காட்ட முடியும். அந்த மாதிரி தான் இதை நான் வந்து அந்த வகையில் தான் இந்த கேள்வி எழுப்பினேன். இந்த வேங்கவேல் இஷ்யூ 2வது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் அது ஒரு 1000 பள்ளிகளுக்கு மேலே இருக்குது. அந்த பள்ளிகள் எல்லாம் கொண்டு போய் பொது பள்ளிகளோட இணைக்கிறோன்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட்டு யார்கிட்டையும் எந்த கருத்து கேட்பும் கேட்காம அவங்களா தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அதில் பல சிக்கல்கள் இருக்குது. இதே ரவிக்குமார் இன்னைக்கு எம்பியா இருக்கார் இல்லையா, அந்த ரவிக்குமார் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளை பொதுப்பள்ளிகளோடு இணைக்கக்கூடாதுன்னு புக் எழுதினவர் சார்.
அவங்க தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளை போய் இணைச்சிக்கோங்க, அதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிக்கிறோம்னு சிந்தனை செல்வன் எம்எல்ஏலேருந்து அந்த 4 பேர் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போய் மினிஸ்டர்ஸை பார்க்குறோம். அப்போ ஒரு பிடிஆரை பார்த்த போது அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் ஆதிதிராவிட நலத்துறை செயலரை பார்த்து நாங்கள் இதுக்கு எதிராக மனு கொடுத்த போது அவங்க சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற 4 எம்எல்ஏவும் வந்து வேணான்னு சொன்னால் நாங்கள் இந்த இதை விட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இணைக்கணும்னு தான் சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. அப்போது மக்களோட பள்ளிகளை போய் பொதுப்பள்ளியோடு இணைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட அத்தாரிட்டியா விசிக்கே? இது பல 100 அமைப்புகள் இருக்குது இந்த மக்களுக்காக, பல 100 அமைப்புகள் குரல் கொடுக்கின்றன, போராடுகின்றன. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, நான் தான் அதுக்கான தலைவர் அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னீங்க. இப்போ என்ன சொல்றீங்க, இல்லை நான் பொது தலைவர், எல்லாருக்குமான தலைவர் அப்படின்றீங்க. அப்போ பொது தலைவர், அப்பா நீங்கள் பொது தலைவர்னா பொது தலைவராகவே இருந்துக்கோங்க. அப்போ இந்த மக்களை காமிக்காதீங்க, இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்காதீங்கன்றது தான். அப்படி ஒரு இல்லை, நீங்கள் வந்து இப்படி ஒரு லாஜிக் பேசுனீங்கன்னா இப்படி ஒரு லாஜிக்கலான கொஸ்டின் வரத்தானே செய்யும். நான் பொது தலைவர் அப்படிங்கும்போது எல்லா மக்கள்கிட்டையும் போங்க, எல்லா மக்களும் உங்களுக்கு. நீங்கள் பொது தலைவர்னா உங்களை வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சுக்கணும்ல, அந்த தில் இருக்கா திமுகவுக்கு? திருப்பி ஒரு தனி தொகுதியில் ரிசர்வ் தொகுதியில் தானே உங்களுக்கு நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, பட்டியலின மக்களோட ஓட்டுகள்லாம் நீங்கள் வளருவீங்க, எம்பி ஆவீங்க, எம்எல்ஏ ஆவீங்க, மாநில கட்சி அந்தஸ்தை பெறுவீங்க. ஆனால் அந்த மக்கள் சாக கிடக்கும் போது நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்த்துட்டு 10,000 ரூபா காசை கொடுத்தா இதாயிருமா? இதுதான் இவர் பேசின அடங்கமாறு அத்துமீறுவா? இதுதான் இவர் பேசின மக்கள் உரிமையா? இப்படி சும்மா நீ அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னா ஒரு சாதாரண இயக்கமாகவே விசிக்க இருந்துட்டு போகலாமே. தேர்தல் அரசியலுக்குள்ள நீங்கள் எதுக்கு வரீங்க, எதுக்கு சட்டமன்றத்துக்கு போறீங்க? சட்டமன்றத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் எழுப்புவதற்காக தான் அந்த பகுதி மக்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. நான் அங்கே போய் பேச மாட்டேன், திமுகவுக்கு ஜாலரா தான் போடுவேன்னு சொன்னால் எதுக்கு நீங்கள்? அப்படிங்கிற ஒரு கோபத்தில் எழுந்த கேள்விகள் தான் இதோடைய. இந்த கேள்விகளில் எந்த இடத்துலையும் தவறு இருக்கிறதா நான் நினைக்கல. ஒருவேளை தவறு இருந்திருந்ததுன்னு நான் நினைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நான் சாரி கேட்டிருப்பேன். எனக்கு அந்த மாதிரி நம்ம வந்து நான் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு ஆள் சார். அதனால வந்து நம்ம பேசினது தவறு என்று நினைத்தால் அந்த இடத்துல நான் உங்களை அது யாராக இருந்தாலும் நான் சாரின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆனால் இப்போவுமே வந்து இப்போ எனக்கு காலையிலேருந்து நிறைய எங்கே இருந்தோ விடுதலை சிறுத்தைகள் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி முகநூலில் நீங்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க, அதில் வந்து விசிகே பறையர்களை அடமானம் வச்சிருச்சு திமுகட்டான்னு போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த பதிவை நீக்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, திட்டுறாங்க. நான் அப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்கிறது தான் உங்கள் மீடியா வழியாகவும் நான் இன்னொரு முறையும் சொல்லிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் வேங்கவேலுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னா, இந்த ஆதிதிராவிட பள்ளிகளை நாங்கள் எங்களோட ஒரு கூட்டமைப்பு எடுத்த முயற்சியில் தான் அது இன்ன வரைக்கும் செயல்படுத்தப்படாமல் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, போய் வந்து அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து இதை நீங்கள் இணைச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்கீங்களா, அந்த ஒப்புதலை நீங்கள் பின்வாங்குவதாக இருந்தால் நான் பேசின இந்த வார்த்தைகள் அத்தனையுமே நான் திரும்ப பெற்றுக்குவேன். அப்பா நாங்கள் போட்டிருக்க அந்த பதிவுகளையும் நான் நீக்கிடுவேன் அப்படிங்கிற பதிலை தான் நான் அத்தனை விசிகேக்காரர்கள் யாரும் என்னை கூப்பிட்டு பேசினாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் அதான் சொல்லியிருக்கேன். அதனால் சும்மா அந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலையெல்லாம் வச்சா நான் அந்த ஸ்டேஜெலாம் கடந்து வந்துட்டேன். ஏன்னா ஒரு 3 வருஷமாக இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நான் தினம் ஏதாவது ஒரு விஷயங்களை நான் அனுபவிச்சுட்டே தான் இருக்கேன். நம்ம மிரட்டல் உருட்டல்கள், இதில் ட்விட்டரில் ட்ரோல் பண்ணுறது, முகநூலில் ட்ரோல் பண்ணுறதுன்றதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து அதையெல்லாம் தாண்டி என்னை வந்து நான் வந்து இயல்புலேயே வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப ஒரு அதிகம் பேச விரும்பாத ஒரு ஆளை வந்து இன்றைக்கி மீடியாவை என்னை உட்கார வச்சு பேச வச்சதில் மிகப்பெரிய பெருமை வந்து உடன்பிறப்புகளுக்கு சேரும். இன்றைக்கி அதில் வந்து இவர்கள் எல்லோருமே சேர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். நிச்சயமாக